ஒரு நாள் தோமஸ் எடிசன் பள்ளியிலிருந்து வீடு திரும்பி தாயிடம் கையில் ஒரு காகிதத்தை கொடுத்தார். அம்மா, என் ஆசிரியர் இந்த கடிதத்தை உங்களிடம் கொடுக்க சொன்னார் என்றார். அவரின் தாயார் அந்த கடிதத்தை படித்தவுடன் கண்கலங்கினார். பிறகு அவர் நோக்கி அக்கடிதத்தை உருக்கமாக படித்தார். உங்கள் மகன் ஒரு மாபெரும் மேதை. இந்த பள்ளி அவருக்கு கற்றுத்தரும் திறமை கொண்ட ஆசிரியர்கள் இல்லாத ஒரு சிறிய பள்ளி. தயவு செய்து நீங்களே அவருக்கு கற்பியுங்கள். காலம் கடந்தன. எடிசன் தனது தாயை இழந்தார். அந்த நேரத்தில் அவர் யுகத்தின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாளராக விளங்கினார். ஒரு நாள் பழைய அலமாரியை சுத்தப்படுத்திக் கொண்டிருந்த போது அந்த பழைய கடிதம் அவருடைய கண்ணில் பட்டது. அதை திறந்தபோது அதில் இருந்த உண்மையான செய்தியை அவர் படித்தார். உங்கள் மகன் மனநலக் குறைபாடு உள்ளவர். அவருக்கு எங்கள் பள்ளியில் கல்வியை தொடர முடியாது. அவரை வெளியேற்றி இருக்கிறோம். இந்த செய்தியை பார்த்த எடிசன் மிகவும் உருக்கத்துடன் தனது குறிப்பு புத்தகத்தில் எழுதியிருந்தார். தோமஸ் ஆல்வா எடிசன் மனநலக் குறைபாடுடன் இருந்த குழந்தை. அவனை நூற்றாண்டின் சிறந்த மேதை ஆக்கியது அவன் தாயின் அன்பும் வளர்ப்பும் தான். மாரல் ஆஃப் த ஸ்டோரி: தாயின் அன்பும் நல்ல வளர்ப்பும் ஒரு குழந்தையின் விதியையே மாற்றி